வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 40. ஆகாஷ், இங்க என்ன பாரு என்று அவன் முகத்தை தன் இரு கைகளாலும் நேராக தாங்கி சில நொடிகள் அந்த விழிகளை ஆழமாக ஊடுருவிய ஜெய்சங்கர், உனக்கு நான் எதுவும் தனியா விளக்கவே தேவையில்லாம எத்தனை விஷயங்களை நீ சாதுரியமா கண்டுபிடிச்சிட்டியே. இன்னும் நான் சொல்ல போற மீதி விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையா கேளு பிளீஸ் என்றான் வேண்டுதலாக. என்ன, இங்கிருந்து நான் போய்தான் ஆகணும்னு சொல்ல போறீங்களா என சோகமாக கேட்டவனை சோர்வுடன் தன் மீது சாய்த்து அவன் விரல்களை மென்மையாக வருடி கொடுத்தான் ஜெய். அங்கே நடப்பவற்றை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் நரசிம்மமூர்த்தி வியப்பின் உச்சத்தில் இருந்தார். இதுவரை அவர் எத்தனையோ நோயாளிகளை மன ரீதியாகவும் ஆன்மாவின் தொடர்பால் பாதித்தவர்களாகவும் பல வகையில் கண்டு குணப்படுத்தி வந்திருக்கிறார். ஆனால் தன் வாழ்நாளில் அவர் இப்படி ஒரு கேஸை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இரத்த பந்தமே இல்லாத ஒரு சொந்தத்திற்காக பிரிவதை பற்றி இரு பிரிவினருமே இவ்வளவு தூரம் வருந்துவது அவரையும் சில நிமிடங்களுக்கு உணர்ச்சி வசப்படத்தான் வைத்தது. உங்ககிட்ட நான் எதையும் வற்புறுத்த போறதில்ல. என்னுடைய வார்த்தைகளோட முடிவுல உன் முடிவை நீயே சொல்லு. நீதான் புத்திசாலி பையனாச்சே, நிதர்சனம் உணர்ந்து பதில் சொல்லுவேன் நம்புறேன். அன்னைக்கு உன்னை நான் நின்னியூர்ல காப்பாதலேன்ற கோபம் உனக்கு இருக்கிறது நியாயம்தான். கொஞ்சம் ஜாக்கிரதையா விஷயத்த கையாளணுன்ற எண்ணத்துலதான் இருந்தேனா. பிரச்சனையோட தேவனை தெரியாம உன் உயிரை கோட்டை விட்டுட்ட என வேதனையோடு பேசிய ஜெயின் விழிகள் கலங்கியது. நிமிர்ந்து அவன் கண்ணை மறுடி, ஆனா இன்னைக்கு வர அதுக்காக நான் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணா. எத்தனை பேருக்கு உதவிகரமா இருந்தாலும் என் உயிருள்ளவர அந்த வடு மட்டும் எனக்குள்ள இருந்து அழியவே அழியாது. நீ இறந்ததை தெரியாம ஒரு பக்கம் உன்னை மீட்பதற்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்த. அப்போதான் எங்க சேனல்ல இருந்து கூப்பிட்டு ஏரியில ஒரு சிறுவனோட சடலம் மிதப்பதாவும் அத பத்தின விசாரிச்சு செய்தி அனுப்புமாறு சொன்னாங்க. ஏனோ தெரியல, அந்த கணமே என் மனசுல இனம் புரியா பாரம் ஏறி மன உளைச்சல் தோண்டிருச்சு. வந்த இடத்துலயும் அது நீதான்னு தெரிஞ்சதும் உதவி கேட்டு வந்தவனை காப்பாத்த முடியாம போயிடுச்சேன்னு என்னையே நான் முழுசா வெறுத்தேம்மா என்றவன் திலக்க நெற்றியோடு தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான். பெண் மெதுவாக, உணர்வில்லாம நின்னுட்டு இருந்த எனக்கு உன்னை பத்தின விவரம் கேட்டு போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியலன்றது முதல்ல எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் உன் குடும்பத்தோட நிலைமைய தெரிஞ்சுக்கத்தான் நீங்க குடியிருந்த ஊர்ல போய் விசாரிச்சேன். அப்போதான் உங்க குடும்பம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா யாருடைய தொடர்புமே இல்லாம இருப்பது தெரிய வந்துச்சு. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுச்சு. உன்னை காப்பாத்த முடியலனாலும் பரவாயில்ல, அதுக்கு பிராயச்சித்தமா உன் குடும்பத்தையாவது காப்பாத்தணும்னு தான் ஏற்கனவே உனக்காக போட்டிருந்த திட்டத்தை செயல்படுத்தி உன்ன அந்த முரடர்கள்ட்ட இழுத்து சென்ற இடத்த கண்டுபிடிச்சேன் என அன்றைய நிகழ்வுகள் முழுவதையும் விளக்கமாக கூறினான் ஜெய்சங்கர். எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியும் உன் அப்பா என் கூட வர மறுத்துட்டாரு. உன் அம்மாவும் நீயும் இல்லாத உலகத்துல தனக்கும் வாழ விருப்பம் இல்லைன்னு இவனையாவது வாழ வைங்கன்னு திலக்க மட்டும் வற்புறுத்தி என்னோட அனுப்பி வச்சாரு. அவனுடைய நிலைமை உன்னை விட மோசமா இருந்தது. நீயாவது உன் அம்மா அப்பா நோய்வாய்ப்படுற வர உன் கூட பெற்றோரோட இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சின்ன குழந்தை 2 வயசுலயே அம்மாவோட அரவணைப்பு கிடைக்காம பாதிக்கப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருந்தது மட்டும் இல்லாம அடுத்த 2 வருஷத்துல பாதுகாப்பற்ற அடிமை சூழல சிக்கி அஞ்சியபடி வாழ்ந்தது என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனாலதான் அவனை என் மகனாவே சுவீகாரம் எடுத்து வளர்த்து வருகிறேன். உன்னை இப்படி ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டி வரும்னு நான் சத்தியமா கற்பனையில கூட நினைச்சே பார்த்ததில்ல. உங்க 2 பேர் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்கு. ஆனா உலக வாழ்க்கை இயற்கை நியதின்னு வரும்போது நான் விசாரிச்ச வரையிலும் சரி, படிச்சு ஆராய்ஞ்ச வரையிலும் சரி, உன்னை அந்த உலகத்துல வாழ வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே என் கையில இல்லடாமா. ஒருவேளை மனுஷனை உயிர்ப்பிக்கிற சக்திய அந்த கடவுள் எனக்கு கொடுத்தார்னா உன்னை வாழ வைக்க முடியுமோ என்னவோ என்று விரக்தியா இதழ்களை வளைத்தான் நாயகன். முகம் இருண்டிருக்க உணர்வற்ற தலை கவிழ்ந்திருந்த திலக்கை நிமிர்த்தியவன், ஆனா ஆகாஷ், என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த மட்டும் டாக்டர் கிட்ட கலந்தாலோசித்து உனக்காக உன்னுடைய மன நிம்மதிக்காக சித்தப்பா ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்றான் பெரும் நம்பிக்கையோடு. அவனிடம் என்னவென்று விசாரிக்க தோன்றாமல் அவன் முகத்தையே அமைதியாக பார்த்திருந்தான் ஆகாஷ். டாக்டர்கிட்ட பேசி
அவருடைய உதவியால உன் அப்பாவோட ஆன்மாவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்பா நிஜமாவா? நான் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்கவே முடியலையே. அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அங்க இருட்டா யார் யாரோ இருந்தாங்களே தவிர அம்மா கூட இல்லையே. நான் கூப்பிட்டு பார்த்தனே என்று படபடுத்தான். அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க இறந்து 2.5 வருஷங்களாயிருச்சு. அவங்களுடைய ஆன்மா மறுபிறவி எடுத்துட்டதானோ எனக்கு தெரியல. சின்ன பையனான உன்ன சிகிச்சை கொடுத்து வலுக்கட்டாயமா வெளியேத்த எனக்கு ரொம்பவே உறுத்தலா இருந்தது. லாஜிக்கலி உன்னுடைய அப்பாவை நீ சந்திச்சிருந்தா உனக்கு என் மேல கோபமே வந்திருக்க கூடாது. யோசிச்சு பார்த்தா யாருடைய தொடர்பும் இல்லாம நீ தனிமையில கஷ்டப்பட்டுதான் அத்தனை துவேஷத்துக்கும் காரணம். அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால டாக்டர் கிட்ட பேசி உன் அப்பாவோட உன்னை சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்டேன். முயற்சி செஞ்சு பாக்கலாம். நம்ம அழைப்புக்கு இணங்கி அவர் நம்ம முன்னாடி வந்தாதான் நம்ம மேற்கொண்டு எதையும் பேச முடியும்னு சொன்னாரு. அதுக்கு அவருடைய போட்டோ வீடியோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. திலக்க கூட்டிட்டு வரும்போது அந்த எடுத்த வீடியோவை பத்தி சொன்னேன். சரி, எனக்கு அனுப்பி வைங்க, முயற்சித்து பாக்குறேன்னு சொன்னாரு. அந்த வீடியோவை மெயில்ல அனுப்பிட்டு அவருடைய போனுக்காக டென்ஷனா காத்துட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா டாக்டருடைய அழைப்பை ஏற்று உன் அப்பா அவர் முன் வந்து பேசியிருக்காரு. உன்னுடைய நிலைமையையும் திலக்க பத்தியும் எடுத்து சொல்லவும் உன்னை தன்னோட அழைச்சிட்டு போக அப்பா தயாராக இருக்காரு. இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகள் முழுசும் தயார் நிலையில இருக்கு. இனி நீதான் சொல்லணும் என்றவனை அமைதியாக பார்த்தான் ஜெய். அனைத்தையும் அருகில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்த மணிகர்ணிகாவிற்கு தனிமையை பற்றி ஆகாஷ் கேள்வி எழுப்புகையில் தன் கணவன் எந்த அர்த்தத்தில் அதை சமாளித்தான் என இப்பொழுது புரிந்தது. சற்று நேரம் புருவம் சுளித்திருக்க ஜெயின் ஷர்ட்டை வெறித்திருந்தவன் பின் நிமிர்ந்து, அப்போ நான் இனிமே அப்பாவோட அந்த இருட்டுலகத்துலதான் இருக்கணுமா என்று இயலாமையுடன் கேட்டான். அது என்றவன் பதிலளிப்பதற்குள், ஜெய்சங்கர், 1 செக் என அவனை தடுத்த மூர்த்தி, ஹாய் திலக், ஓ சாரி, ஆகாஷ் ரைட் என்ற புன்னகையுடன் அருகில் வந்து அவனிடம் கையை நீட்டினார். சின்ன தயக்கத்திற்கு பிறகு அவர் கரத்தில் தன் கரத்தை வைத்தான் சிறுவன். குட் என லேசாக அழுத்தியவர், நீ இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால உன்னுடைய கேள்விகளுக்கு விளக்கமா ஆன்மாவை பற்றி இறப்பிற்கு பின்னால் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தை நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் பாரு என்று தன் டேபிள் மேல் இருந்த லேப்டாப்பை திருப்பி திரையில் படத்தை ஓடவிட்டார். அப்படத்தை பார்க்க துவங்கிய மூவரின் விழிகளும் மெல்லிய தெளிவு பிறந்தது. படம் முடிந்ததும் அதை அணைத்தவர், உன் கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா? இதுதான் வாழ்க்கை. உன் ஆத்மா சாந்தி அடைந்த சில காலங்களுக்குள்ள அதுக்குள்ள எல்லாம் நீ மறுபிறவி எடுத்துட்ட. அப்போ உன் பிறப்ப கொண்டாடி வரவேற்க உன்னை சுற்றி பொது உறவுகளும் நட்புகளுமே இருப்பாங்க. இந்த ஜென்மத்தோட எந்த ஒரு தொடர்பும் அம்மா அப்பா உட்பட உனக்கு இருக்காது. அவங்கவங்க வாழ்நாள் பலன்களுக்கு ஏற்ப மேபி நீ உலகத்துல முன்னாடியே பிறந்து உன் அப்பா தாமதமா கூட பிறவி எடுக்கலாம். இதெல்லாம் இயற்கையோட கணக்கு. ஒரு நிலைக்கு மேல நம்மால அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுவரை நீ புரிஞ்சுக்கிட்டத வச்சு உன்னுடைய மனச எந்நேரமும் நிர்மலமா வச்சுக்க முயற்சி பண்ணு. அது உன்னை இருண்ட வாழ்க்கையில இருந்து சீக்கிரமா மீட்டு மறுபிறவி எடுக்க வைக்கும். இந்த பிறவியில நீ அனுபவித்த துன்பத்தோட காரணமா அடுத்த ஜென்மத்துல நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமையும் என்று அவனுக்கு தைரியம் ஊட்டினார் நரசிம்மமூர்த்தி. ஆகாஷ் சம்மதமாக தலையாட்ட, சரி சிகிச்சைக்கு போலாமா என்றவர் வினவியதும் ஜெய் மணியின் முகத்தில் லேசான பதற்றம் பரவியது. தன் கரத்தை இறுக பற்றிய ஜெய்யிடம் திரும்பியவன் மெல்ல புன்னகைத்தான். அவனை வேகமாக தூக்கிக் கொண்டவன் தன்னோடு சேர்த்தனைத்து, உன் வாழ்க்கை நிச்சயமா நல்லபடி அமையும், அதுக்காக நான் அனுதினமும் பிரார்த்திப்பேன் என்றான் நெஞ்ச முருக. தேங்க்ஸ் சித்தப்பா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டவன் பீதியோடு நின்றிருந்த மணியிடம் சென்றான். நான் சித்தப்பாவை ஏதாவது செஞ்சிருவோன்னு நேத்துல இருந்து நீங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தீங்க தானே சித்தி என்றவன் கேலியாக நோக்க அவனிடம் மண்டியிட்டவள் அவனை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். நோ மோர் எமோஷன்ஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். குழந்தை உங்களுக்காக எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு தைரியமா இருக்கான். நீங்க என்னடானா அவனை பலவீனமாக்க பாக்குறீங்களே என்று அதட்டினார் நரசிம்மமூர்த்தி. இல்ல அங்கிள், நான் தெளிவா இருக்கேன் என அவரிடம் நம்பிக்கை அளித்தவன் மணியின் கன்னத்தில் இதழ் பதித்து முறுவளித்து விட்டு அவருடன் அவ்வறையை விட்டு வெளியேறினான்.
தங்களை விட்டு விலகிச் செல்பவனை கண்டு நெஞ்சம் வலிக்க தளர்ந்து போய் நின்றிருந்தவர்களை அப்பொழுது அங்கே வந்த நர்ஸ் ஒருவர் அழைத்துச் சென்று பெரிய தொலைக்காட்சி இருந்த மற்றொரு அறையில் அமரச் செய்தார். ஒன்றும் புரியாமல் அமர்ந்தவர்களின் முன்னே சிகிச்சை அறையில் பேஷண்டை மட்டும் போக்கஸ் செய்திருந்து ஓடும் லைவ் வீடியோவை திரையில் ஓடவிட்டார் அவர். ஒருவருக்கொருவர் ஆறுதலாக கைகளை பிடித்துக் கொண்ட இருவரும் பதைபதைக்கும் இதயத்தோடு அதை பார்த்திருக்க, சற்று நேரத்தில் திலக்கின் உடல் ஓரிரு முறை அதிர்ந்து அடங்க, விழிகள் சில நொடிகள் மட்டும் இவர்களை நேரே வெறித்துவிட்டு மூடியது. அது ஆகாஷ் திலக்கை விட்டு விலகும் தருணம். இறுதியாக தங்களை ஒருமுறை பார்த்துவிட்டு சென்றது போன்ற பிரம்மையை இவர்களுக்குள் தோற்றுவித்தது. நரசிம்மமூர்த்தியின் ஆலோசனை பேரில் திலக்கை அங்கேயே ஒரு வாரம் அட்மிட் செய்தனர். முதலில் மயக்கம் தெளிந்து எழுந்தவன் இவர்களிடம் சற்று நேரம் எதுவும் பேசாது அமைதியாகவே இருந்தான். அவனுடைய நிலை உணர்ந்த டாக்டர் அவனுக்கு ஏற்றவாறு மெதுவாக பேச்சு கொடுத்து மெல்ல மெல்ல அவனை தனக்கு பதிலளிக்க வைத்தார். சிறிது நேரம் சென்ற பின்தான் அவன் பேசுவது அவருக்கு கேட்கிறது என்பதை உணர்ந்தான் குழந்தை. தன் கழுத்தில் கை வைத்து தடவி, எனக்கு தொண்டை சரியாகிவிட்டதா, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா என்று படபடத்தான். அருகில் இருந்த ஜெய் அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி, நீ பேசுறது எனக்கு நல்லா கேக்குதுல தங்கோ என புன்னகைக்கவும் மகிழ்ந்தவன் பெண் விழிகளில் பீதியோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை திக்கி திணறியபடி அச்சத்தோடு கூறினான். அதற்கு தகுந்த விளக்கம் அளித்து அவனுக்கு தெம்பூட்டிய மருத்துவர் தொடர்ந்து சில மருந்துகளை மட்டும் ஆரோக்கியத்திற்கு வேண்டி உட்கொள்ள எழுதி கொடுத்தார். திலக் சற்று தேரவும் அவனை மணியின் பொறுப்பில் விட்டுவிட்டு செண்பகத்தை காணச் சென்றவன் அவரிடம் நடந்ததை விளக்கி முதலில் அதிர்ச்சியில் ஆழ்த்தி, பின்பு அவருடைய மண்டகப்படியை போதும் போதும் என்கிற அளவு வாங்கி கட்டிக்கொண்டு கெஞ்சி கூத்தாடி திலக்கின் முன் எதையும் வெளிப்படுத்த வேண்டாம் என சமாளித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அறைக்கு வந்தவர் ஜெயின் எச்சரிக்கையால் மணியிடம் ஒரு முறைப்பை மட்டும் பரிசளித்துவிட்டு திலக்கிடம் சென்று கொஞ்சினார். அதை கண்ட மணி சற்றே அசடு வழிந்துவிட்டு நல்ல பெண்ணாக ஜெயிடம் வந்து அமைதியாக நின்று கொண்டாள். ஒரு மாதம் கடந்திருந்த நிலையில் ஆகாஷ் மற்றும் அவனுடைய அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு திலக்கின் கரங்களால் திதி கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்ற நரசிம்மரின் ஆலோசனையால் மெதுவாக அவனிடம் அவர்களின் இறப்பை பற்றி கூறிவிட்டான் ஜெய்சங்கர். ஒரு நிமிடம் தன் சித்தப்பாவை அதிர்ச்சியோடு ஏறிட்டவன் பின் அவனை கட்டுக்கொண்டு கதறி அழுதான். காலங்கள் உருண்டோட அவனை மெல்ல தேற்றி இயல்பு வாழ்க்கையில் இணைந்தது அக்குடும்பம். டே ஆகாஷ், ஒழுங்கா என்கிட்ட வந்துரு, இல்ல பிச்சு புட பிச்சு என்று மிரட்டிக் கொண்டிருந்தார் செண்பகம். வேறியார எல்லாம் நம்ம ஜெய் மணியோட 2.5 வயது அருமருந்தன புத்திரனத்தான். நான் வயமாத்தப்பா, நீ அதிப்ப என்று அவருக்கு போக்கு காட்டியபடி துரு துரு என்று அங்கும் இங்கும் ஓடினான் குழந்தை. தற்பொழுது 4ஆம் வகுப்பில் இருக்கும் திலக்கின் அறிவியல் கண்காட்சிக்காக செண்பகமும் அவனும் சேர்ந்து பாடுபட்டு செய்திருந்த எக்ஸ்பிரிமெண்ட் பீஸைத்தான் ஆகாஷ் உடைத்து விட்டான். அவனுடைய குறும்புத்தனம் தெரிந்து பலமுறை எச்சரித்துதான் வைத்திருந்தார். இருந்தும் அவர் அசந்த நேரம் தன் வேலையை காட்டிவிட்டான் பேரன். நாளைக்கு பள்ளியில் சப்மிட் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் ஒன்றிற்கு தேவையானவற்றை வாங்குவதற்காக அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய மணியை காஃபி மட்டும் அருந்த வைத்து வெளியில் இழுத்துச் சென்றிருந்தான் திலக். குழந்தை பிறந்து 6 மாதங்கள் ஆனதும் தனது லட்சிய கனவை அடைவதற்கு அவனை தன் மாமியாரின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு ஜேபியின் ஃபார் யூ சேனலில் இணைந்து கணவனுக்கு பொருத்தமாக ஜேஆர் என்கிற புனை பெயரில் இவ்வுலகில் உயிர் நீத்தவர்களின் அடுத்த கட்ட ஆன்மாவின் நிலை என்ன என்பதை மருத்துவ ரீதியாகவும் நம் நாட்டு பாரம்பரியத்தின் ஆன்மீக ரீதியாகவும் விவரங்களை சேகரித்து மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறாள். அத்தோடு பெண்ணே, இவ்வுலகில் உன் நிலை என்ன என்கிற உத்வேக தொடரையும் இயக்கி வருகிறாள். வீடு திரும்பிய அவர்களிடம் செண்பகம் பேரனை பற்றி ஒரு மூச்சு புலம்பி தள்ள மணிகர்ணிகா தன்னெதிரே பம்மிக்கொண்டு நின்றிருந்த தன் மகனை உறுத்து விழித்தாள். அதற்கு சிறிது மதிப்பளித்து சற்றே நெளிந்தவன் பின்பு இதற்கெல்லாம் நாங்கள் அசரமாட்டோம் என்கிற ரீதியில் அதை ஊதி புறம் தள்ளிவிட்டு திலக்கிடம் ஓடினான். நானா எக்கு எக்கு என்று மழலையில் கொஞ்சி அவன் கையில் இருந்த பையை பிடுங்கி தனக்கு உபயோகமாக எதுவும் இருக்கிறதா என்று ஆராய ஆரம்பித்தான் ஆகாஷ். இவனா என்று பல்லை கடித்தபடி மணி சுற்றுமுற்றும் எதையோ தேட, அச்சச்சோ வா வா நம்ம உள்ள ஓடிடலாம், இல்ல இப்ப இருக்க கோபத்துக்கு அம்மா உன்னை அடிக்காம விட மாட்டாங்க என தம்பியை தூக்கி கொண்டு அறைக்குள் ஓடினான் திலக். ஜெயின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த 3 வருடங்களாக அவர்களை அப்பா அம்மா என்றே அழைக்க ஆரம்பித்திருந்தான் திலக். டேய், முதல்ல நீ என்கிட்ட உதவ வாங்க போற, உன்னுடைய ப்ராஜெக்ட உடைச்சிட்டானேன்னு நாங்க சண்டை போட்டா நீ அவனை காப்பாத்துறியா?
தம்பி சின்ன பையன் தானே, விடுங்கம்மா. அதுக்காக என்ன அவள் எகிரும் பொழுதே, என்ன பிரச்சனைங்க, சத்தம் ரோடு வரைக்கும் கேக்குது என்று ஹெல்மெட்டை கழற்றியபடி வீட்டினுள் வந்தான் ஜெய். நீங்க பெத்தது ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன், அது பண்ற அட்டகாசத்துக்கு ரோடு வர சத்தம் கேட்காம இருந்தாதான் அதிசயம் என்று செண்பகம் நடிக்க தன் மகனின் குறும்பை எண்ணி பலமாக சிரித்தான் அவன். நல்ல சிரிடா, உன்ன மாதிரியே உன் பையனையும் ரொம்ப அடாவடியா வளர்த்து வச்சிருக்க நீ என்று மகனை பலமாக முறைத்தார் அப்பெண்மணி. கலகலவென்று நகைத்தவனோ, அட ஏமா நீ வேற, இட்ஸ் ஆல் யுவர் ஃபால்ட்மா, என்னையும் சரி என் பையனையும் சரி நீ தான் வளர்த்த, அப்புறம் உன் வளர்ப்ப நீயே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியே, சரியான சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு என்ன நக்கல் அடித்த ஜெய் அம்மாவின் மலங்க விழித்த நிலையை பார்த்து இன்னமும் வாய்விட்டு ஆர்ப்பாட்டமாக சிரிக்க ஆரம்பிக்க அதில் ஆவேசமடைந்து கொதித்து எழுந்த செண்பகம் பேரனுக்காக கையில் வைத்திருந்த தடியை ஓங்கியபடி மகனை துரத்த ஆரம்பித்தார். அதில் அலறி அடித்து, ஓமை மம்மி என பதறியபடி தப்பித்து ஓடியவன், டேய் சீக்கிர கதவை திறந்து என்னை உள்ள விடுங்கடா என்று தன் மகன்களிடம் அவசர உதவி கேட்டு அரைக்கதவை படபடவென்று தட்டினார் அவர்கள் தகப்பன். ஜெய்சங்கர் மணிகர்ணிகாவின் வாரிசான ஆகாஷ் புதுவரவா அல்லது முந்தைய ஆகாஷின் மறுபிறவையா என்பது வாசகர்களின் விருப்பம். சுபம். ஹாய் சகோஸ், இக்கதை முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனையே. இந்த கதை கருவிற்கு ஒரு புறம் நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் இன்னொரு புறம் கொஞ்சம் அழுத்தமான கதைங்கிறதுனால பெருசா ரீச் ஆகல. இத்தனைக்கு வாசகர்களை இலகுவாக்கும் வண்ணம் காதல், நகைச்சுவை, ரொமான்ஸ் எல்லாம் தான் வச்சிருந்தேன். இட்ஸ் ஓகேமா, எல்லா இடத்துலயும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுல. என் மனசுக்கு மிகவும் நெருக்கமான கதைகள்ல இதுவும் ஒண்ணு. ஜெய், செண்பகம், ஆகாஷ் இவங்க 3 பேரையும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு வடிவமைச்சேன். ஆகாஷோட அழுத்தமான காட்சிகள் உருவாக்கும் பொழுது நானுமே உணர்ச்சி புலம்பாதான் இருந்தேன். 2017 கதை எழுதும்போது நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் மற்றும் வாசக சகோதரி ஒருவரின் உதவியோட தான் ஆன்மாவின் உலகம் பற்றி லேசா கோடிட்டு காண்பிச்சிருக்கேன். எது எப்படியோ கடைசியில ஆகாஷ்க்கு ஒரு நியாயம் செஞ்ச திருப்தி கதைய முடிக்கும் போது என் மனசு நிறைவடைய செஞ்சுச்சு. அதே நிறைவு உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையோட இந்த கதையிலிருந்து விடை பெறேன். மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் தீபா பாபு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.